வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஈரோடு புக் ஃபெஸ்டிவல் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே எல்லாருமே அவங்களோட எதிர்பார்த்து கொண்டிருந்த புத்தக திருவிழா இங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மந்த்து இங்கே வந்து புக் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே நிறைய மக்கள், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே வந்து நம்ம புக் ஃபெஸ்டிவலை அட்டன் பண்ணுறாங்க. வாங்க நம்மளும் உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ், அதாவது எங்களுடைய க்ளோஸ் மாம்ஸ், இங்கே தான் எங்கள் மாம்ஸு. ஸோ இவர் கடைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஸோ இவர்கிட்ட இந்த கடையில் என்னென்ன புக்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் மக்கள் விரும்புகிறாங்க, எப்படி எல்லாம் பார்க்குறாங்கிறத இவர்கிட்ட ஒரு ரிவ்யூ கேட்போம். வணக்கம். எங்களுடைய கம்பெனி வந்து சென்னையில் யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ்னு சொல்லிட்டு 1948 ஆரம்பித்த கம்பெனி. மோட்டிவேஷன் புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1948 இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது. வாழ்க்கையில் வெற்றி, எண்ணமே வாழ்வு, இந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 32 தலைப்பின் கீழே வந்துட்டு மோட்டிவேஷன், எல்லாமே செல்ஃப் மோட்டிவேஷன் 32 தலைப்புகள் இருக்குது. அது போக வந்து வரலாற்று புத்தகங்கள் இருக்குது. அப்புறம் நபிமார்கள் வரலாறு, இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் இருக்குது, அல்ஹதீஸ் தொகுப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயாவுடைய புத்தகங்கள் எல்லாமே நம்மளுடைய வெளியீடு தான். எல்லா புத்தகங்களுமே வந்துட்டு அவருடைய அனைத்து விதமான நூல் வடிவங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட தான் கிடைக்கும். அப்புறம் மாணவர்களுக்கான வந்து பொது அறிவு புக்கு, சிறுவர் கதைகள், அப்புறம் பல தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, சிறப்பாக வந்து சிராபுராணம், இது எல்லாமே நம்மளுடைய வெளியீடுகளாக தான் வெளியிட்டிருக்கிறோம். கடந்த கிட்டத்தட்ட 78 ஆண்டுகளுக்கு கடந்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே இந்த கடையில் வந்து எந்த புக்கு வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் விரும்புகிறாங்க பார்த்தீங்கன்னா அதான் அந்த மோட்டிவேஷன் புத்தகங்கள் தான். அந்த வாழ்க்கையில் வெற்றி, எண்ணமே வாழ்வு வந்து தொடர்ந்து இன்ன வரைக்கும் வந்து ஐயாவுடைய அந்த 32 புத்தகங்களும் வந்து இன்னும் சாதனை படைத்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த புக்கு கண்டிப்பா பாருங்க. இதுதான் அந்த புக்கு. 1948 வெளிவந்த புக்கு, வாழ்க்கையில் வெற்றின்னு சொல்லிட்டு எம்ஆர்எம் அப்துல் ரஹ்மான் ஐயா வந்து எழுதினது. 1948 இன்ன வரைக்கும் வந்துட்டு எந்த விதமான தங்கு தடையின்றி கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதே இதில் பார்த்தீங்கன்னா எண்ணமே வாழ்வுன்னு சொல்லிட்டு இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 32 புத்தகங்களில் சீரியஸில் 3ஆவதாக வெளிவந்த புக்கு எண்ணமே வாழ்வுன்னு சொல்லிட்டு 1955 வெளிவந்தது. இன்ன வரைக்கும் வந்து சிறப்பான விற்பனையில் போய்கிட்டு இருக்குது. பல நபர்களுக்கு வந்து உந்துதலாக இருந்தவங்க, மோட்டிவேஷன் இதில் ஆகிட்டு பல படிகளை தாண்டி போனவங்க இதை இப்போ படிச்சுட்டு, இந்த புக்கை படிச்சுட்டு இன்னும் நிறைய மோட்டிவேஷன் நிறைய இருக்கு, இன்ஸ்பயர் ஆகி நிறைய இதில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆமாம், எங்கள் கடையினுடைய முதலாளி இவங்க தான். ஐயா பேர் வந்து ஷாஜஹான் ஐயா. அவங்க ஒரு இது சொல்லிடுங்க. நீங்கள் அப்படியே பேசுங்க. சந்திரன். தமிழக நேயர்கள் அனைவருக்கும் எங்களது யூனிவர்சல் பப்ளிஷர்ஸின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு 22வது ஈரோடு புத்தக திருவிழா மிகவும் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று 10வது நாள், இன்னும் 2 தினங்கள் தான் இருக்கிறது. வாசகர்கள் அனைவரும் வந்து இங்கே பார்வையிட்டு 230 அரங்குகள் இருக்கின்றன. 230 அரங்குகளையும் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான எந்த நூல்களை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், எடுத்து வாங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது யூனிவர்சல் பப்ளிஷர்ஸை பொறுத்தவரை இன்று யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் ஆரம்பித்து 78 ஆண்டுகள் ஆகிறது. 48 ஆரம்பிக்கப்பட்ட பதிப்பகம். நான் 2வது ஜெனரேஷன். 48 எனது மாமனார் ஆரம்பித்தது. அவர் 93 இறந்ததுக்கு பிறகு 93 நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நானே 40 வருடங்களாக இந்த பதிப்பகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறேன். எங்களது சார்பு நிறுவனம் நேஷனல் பப்ளிஷர்ஸ். அதன் மூலம் ஒரு தமிழகத்தின் தலை சிறந்த கவிஞரான கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள், மேலும் பேராசிரியர் தீமு அப்துல் காதர் அவர்கள் நூல்களை எல்லாம் அனைத்து நூல்களில் நாங்கள் தான் பதிப்பித்து கொண்டு இருக்கிறோம். அந்த அனைத்து நூல்களுமே நல்ல விற்பனையாகி கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் எங்களது நிறுவனத்தில் பதிப்பகத்தில் பதிப்பிக்கப்பட்ட 48 60 வரை பதிப்பிக்கப்பட்ட சுய முன்னேற்ற நூல்கள் இன்று வரை தொய்வில்லாமல் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இன்று வரை தொய்வில்லாமல் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால தான் விற்கிது, இல்லைன்னு சொன்னால் விற்காது. பொதுவாகவே வந்து நூல்கள் வந்து சப்ஜெக்ட் நல்லா இருக்கணும், அப்போ தான் நிற்கும், இல்லைன்னா நிற்காது. திருக்குறள் ஏன் நிற்கிது 2000 வருஷமா? அவருடைய கருத்துக்கள் எல்லாருக்கும் புரியும். அதே மாதிரி பாரதியார் நூல்கள், பாரதிதாசன் நூல்கள் ஏன் நிற்கிதுன்னு சொன்னால் அவருடைய எல்லா கருத்துக்களும் எல்லாருக்கும் தேவைப்படுது.
அது மாதிரி தான் இந்த நூல்கள் 80 வருஷமாக 78 வருஷமாக இந்த நூல்கள் வாழ்க்கையில் வெற்றி எண்ணமே வாழ்வு கவலைப்படாதே முன்னேறுவது எப்படி என்ற தன்னம்பிக்கை நூல்கள் 75லேருந்து 80 வருஷமாக இன்னைக்கு வரைக்கும் தொய்வில்லாமல் ஒரு பதிப்பு கூட விடாமல் அத்தனை நூல்கள் விற்பனையாக கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நூல்களை வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் வாசகர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம், ஃபஸ்ட்டு கடைக்கு நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொரு புக்ஸாக நம்ம ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையானது, பீப்புளுக்கு தேவையானது எல்லாமே, ஆக்சுவலி எல்லா புக்குமே, எல்லா விதமான புக்ஸுமே இருக்குது. சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கிட்டால் சில்ட்ரன்ஸ்க்கு திருக்குறள் புக்கு, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு புக்காக நம்ம பார்த்துட்டு வருவோம். ஓகே, நாங்கள் உள்ளே போவோம். ஸோ ரீசெண்டாக நாம் பார்த்ததில் ஆக்சுவலி இது வந்து முத்துக்குளிக்க வரீர்கள், இது வந்து மக்களுக்கு வந்து ரீசெண்டாக ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லுவோம். ஆக்சுவலி திருக்குறள் மாதிரி ஈக்குவலோ. ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த அப்துல் ரஹ்மான் புக்கில் இதுவும் ஒரு ஃபேமஸான புக் இது சொல்கிறாங்க. அடுத்தது கேர்ள்ஸ்க்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி மலாலா புக் இங்கே இருக்குது. ஸோ இதுவும் வந்து உமன் ஃபெமினிஸ்டர் வந்து அவங்க இது பண்ணது. ஸோ அவங்களா ஓனாக எழுதுன இந்த ஸ்டோரி. ஸோ இன்னும் நமக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் அடுத்த ரிவ்யூவில் கண்டிப்பாக இதை பற்றி இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒவ்வொரு கடைக்கும் இன்னும் போகும். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா தம்பி? இப்போ என்ன ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? எஸ்பிபியா? பரவாயில்லையா? ஓகே ஓகே ஓகே. ஸோ என்னென்ன புக்ஸ் எல்லாம் இங்கே வாங்க வந்தீங்க? ஸோ நம்ம சேனல் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கிராமத்து கிளப் பசங்க தம்பி உங்களுக்கு தெரியுமா உங்கள் சேனல்? சார் வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? தம்பி அவங்க ரிசல்ட் அப்போ பார்த்தது. ஸோ அப்படியே யூடியூப் சேனலும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதாவது புக்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ரிவ்யூ மாதிரி எதுவும் கொடுக்குறீங்களா? சும்மா பேசுகிற மாதிரி இது போகும்போது கொடுக்குறீங்களா? ஓகேங்க சார். அடுத்ததாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுநிலையம். ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ சில்ட்ரன்ஸுக்கு தேவையான 10 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்கு அதுக்கு மேலேயே புக்கும் நிறையா இருக்குது. வேல்பாரி புக்கு, பொன்னியின் செல்வன் புக்கு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு புக்ஸாகவே இங்கே இருக்குது. அப்படியே வாங்க உள்ள ஒவ்வொரு ரிவ்யூவும் உள்ளே பார்த்துருவோம் ஒவ்வொரு புக்ஸாக. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக சொன்ன மாதிரி வேல்பாரி புக்கு இதுதான் வந்து இப்போ கரண்ட்டில் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரியாக சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்கை பற்றி நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒவ்வொன்றா உள்ள ரிவ்யூ பார்த்துட்டு வருவோம். அதே மாதிரி ஸ்டோரி புக்ஸுங்க நிறையா இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஸ்டோரி புக்ஸுங்க நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோரி தெனாலிராமன் ஒவ்வொரு ஸ்டோரியாக நம்ம இங்கே பார்த்துட்டு வருவோம். ஸோ எல்லா விதமான புக்ஸ் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா அந்த 10 ரூபா புக் இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் காசு வெறும் 100 ரூபாய்க்கு கொண்டு வந்தால் கூட நம்ம இங்கே இந்த கடையில் வந்து புக் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூகேன் மின் யார் இது எழுதுனதுமா? ஜார்ஜ் மேத்யூ. சொல்லுங்கள், ஃபுல் நேம் மட்டும் சொல்லுங்கள் போதும். ஓகே. ஸோ இந்த புக்ஸ் வாங்கி என்ன பர்பஸ்க்காக இந்த புக்கு வாங்கினீங்க? ஓகே, இது என்ன மாதிரி நமக்கு மோட்டிவேஷன் சொல்லுது இந்த புக்? உங்களால் முடியும். அப்போ நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே வாங்க அப்படியே உள்ள வாங்க, உள்ள ஒரு ரிவ்யூ சும்மா. ஓகே சந்திர, மேம் நீங்கள் எதுவும் பேசுகிறீங்களா? நீங்கள் ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த புக் ஃபேர் ஆரம்பிக்குதுன்னு எங்கே உங்களுக்கு இது யார் வந்து உங்களுக்கு சொன்னாங்க இந்த புக் ஃபேர் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு? உங்கள் சார் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்கூல்ல இருந்து வரீங்க மேலாம்? கேசிடி தாளவாடியிலேருந்து வரீங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஸோ மோட்டிவேஷனல் புக் நிறையா இருக்குது, திருக்குறள் புக் நிறையா இருக்குது மேம் இங்கே. ஓகேங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. டோக்கன் தனியாக தருவாங்க ஸ்கூல் மூலிமா வந்தீங்கன்னா. ஓகே ஓகேங்க மேம், தேங்க்யூ. வந்திருக்கோம் அப்படின்னா பாரதி பப்ளிகேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா இதில் நமக்கு பொன்னியின் செல்வன் வந்து 5 பார்ட் இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு 10% டிஸ்கவுண்டில் இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலுமே இந்த புக்கை வாங்கலாம். பாருங்கள், கண்டிப்பாக வந்து பாரதி பப்ளிகேஷனில் கண்டிப்பாக புக்கை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கல்கியோட பொன்னியின் செல்வன் சார் நாங்கள் சொந்தமாக பப்ளிகேஷன் வச்சுருக்கோம் சென்னை. இதுவும் அதே தான், சிறுவர்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே படிக்கிற புக்குங்க. அது 75 சிறுகையில் வரும், ரேட்டும் கம்மி. அதேமாதிரி கல்கியோட நாவல்லாம் இருக்குது சார். அறிவியல் ஆன்மீக சம்மந்தப்பட்ட புக்கு எல்லாமே இருக்குங்க. ரேட்டும் குவாலிட்டி கம்மி, பேப்பர் திக்கினது குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க சார். எத்தனை பர்சன்ட்டுங்க சார் டிஸ்கவுண்ட்டு? டிஸ்கவுண்ட்டு 10 கொடுப்பாங்க.
ம். அதாவது கூட கேட்டாலும் கொடுப்பாங்க 20 கொடுப்போம். மக்களோட மக்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் 20 கேட்டாலும் கொடுத்துருவாங்க. 20 கேட்டாலும் ஆமா, கொடுத்துருவாங்க. கொடுப்போம். ஓகேங்க சார். சரி. கண்டிப்பா நாங்க சொல்றோம். ஆ கண்டிப்பா நீங்களும் இந்த ம். பப்ளிகேஷன்ல வந்து கண்டிப்பா புக்கை பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆமாங்க. பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வந்துருச்சுங்க உடனே. பேப்பர்ல கூட வந்துருச்சு. வந்தாச்சுங்க. ஓகேங்க சார். சூப்பர். வந்தாச்சு. இந்த பொன்னியின் செல்வம் இதெல்லாம் போட்டு உடனே வந்துருச்சு. இன்னைக்கு வந்துருச்சுங்க. ஓகேங்க சார். ஹிந்து பேப்பர்ல. எஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். தம்பி நீங்க எல்லாம் எந்த ஸ்கூல்ல இருந்து வரீங்க? கேசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். என்னென்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் வாங்க வந்திருக்கீங்க இங்க? Stories, mystery, dictionary. ஓகே. என்னமா? நாவல்ஸ். ஓகே. ஸோ இங்க உங்களுக்கு புக் ஃபேர் கண்டக்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு யார் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? பிரின்சிபல் சார். அதாவது உங்க ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபல் சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம கூட வந்திருக்காரு இல்லையா, இவர் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றாரு? தமிழ் சார். ஓகே சூப்பர். பட் இவர் வந்து ரியலாகவே நல்லா கோச்சிங் கொடுப்பாரு. ஸோ இவரோட அட்வைஸ்லையும் இங்கே இருக்க நம்ம எல்லா ஸ்டாலையும் புக்கு நல்லா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலர் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். எங்க என்ன பண்ற? டீச்சராக இருக்கேன். சரி, இப்போ யூடியூப்ல வந்திருக்கோம். அப்படியே யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறோம். தம்பி ஏதோ ரிவ்யூ கொடுங்க வாங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம டிஎன்பிசி புக்கு தானே இருக்கு. பயங்கர தோஸ்தா குடு. அப்ப எனக்கு அனுப்பிச்சு விடு. நான் உன்னோட எல்லாமே நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பையன் காலேஜ் ஏந்துடா தம்பி. ஏதோ ஒரு வந்து கொடுங்க. நம்ம இதை பத்தி சொல்ல, நம்ம கடை பத்தி சொல்லுங்க. கடை பத்தி எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். ஃபுல்லாவே சொல்லுங்கன்னா அப்ப எனக்கு அனுப்பிச்சு விடணும் யூடியூப். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சக்தி பப்ளிஷிங் ஹவுஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான தேவையான எல்லா புக்ஸும் இருக்கும். ஸ்கூல்ஸ்க்கு இல்லை எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 10th 12th டிஎன்பிசி தமிழ்நாடு காவல் இதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கு, யூபிஎஸ்சிக்கு, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ எஜுகேஷன் சம்மந்தமான எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்தி பப்ளிகேஷனில் வந்து புக்ஸ் எல்லாமே கிடைக்கும். 8th படிக்கிறவங்களுக்கான புக்ஸ் இதெல்லாம். அவங்களுக்குலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க. ஓஎம்எஸ் ஷீட்டில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓ 8th எக்ஸாம்ஸ் இருக்குங்களா? 8th ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மாதிரி நடக்கும். அதோட புக்ஸ் இதெல்லாம் இது இங்கிலீஷ் மீடியம்லேயும் அவைலபிளாக இருக்குது, தமிழ் மீடியம்லேயும் அவைலபிள். நீட்டுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட் புக்கும் கிடைக்கும். காமனாக வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓ எம்பிபிஎஸ் நீட்டு எல்லாத்துக்குமே காமனான புக்கு. இயற்பியல் லாஸ்ட் 15 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக இதில் அடங்கிடும். லாஸ்ட் 15 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி ஆன்சர் கீயோட இருக்கும். நீட் யாராச்சும் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். எம்பிபிஎஸ் புக்ஸை வந்து பார்த்துக்குங்க. டிஆர்பி சம்மந்தப்பட்டதில் பிஜி யூஜி ரெண்டுத்துக்குமே எல்லா சப்ஜெக்டும் அவைலபிளாக இருக்கும் ப்ரோ. எல்லாமே நியூ சிலபஸ் தான். இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் யூஜி, இதெல்லாம் வந்து பிஜி. இது தமிழ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி நிறைய இதில் இருக்குங்களா? குரூப் 4 குரூப் 2 அந்த மாதிரி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் தமிழ் மீடியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் இருக்குது. இதுலேயே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகுது. இதில் என்னென்ன ப்ரோ இருக்குது, என்னென்ன கிடைக்கும்? இதில் இயர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இந்த புக்கு மட்டும் படித்தாலே போதும். நிறைய பேர் எல்லா புக்கும் வாங்கி படிங்க. தமிழ் எல்லாமே இதுலேயே இருக்குங்க. அதாவது 200 மார்க்குக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்கும். இல்லை தமிழ் மட்டும்தான் இருக்குங்களா? இது தமிழ் மீடியம், இது இங்கிலீஷ் மீடியம். ஓகே, தமிழ் மீடியம்லும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்லும் இருக்குது. ஓகே, இது குரூப் 2க்கானது. இது குரூப் 2A மெயின் எக்ஸாம். குரூப் 2A மெயின் எக்ஸாம்ஸ். ஓகே, இது ப்ரோ? இது வந்துட்டு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ். ஓகே, டிஎன்பிசிலே கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ். பேப்பர் 1 அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் டிக்ஷனரிஸ். அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், எக்ஸ்டென்ஷன், ஹார்டிகல்ச்சர் குரூப் 1ம் அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியமில், இங்கிலீஷ். ஓகே ப்ரோ. இன்னும் எத்தனை நாள் வந்து இருக்குங்க இந்த இதெல்லாம்? இன்னும் 2 டேஸில் இன்னும் 2 டேஸில் முடியுதுங்களா? 11 வந்து முடிய போகுது. அப்போனா இன்னும் 2 டேஸ் இருக்குது கைஸ். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது. டிஆர்பிக்கான எக்ஸாம்ஸ் புக்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள். டைமிங் என்ன ப்ரோ இருக்கும்? காலையிலிருந்து 11 to நைட்டு 9 o'clock வரைக்கும். எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தரீங்க? 10% எல்லாருக்கும் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் 15 to 20%. ஸ்கூலில் வந்து ஹோல்சேலாக எடுத்திங்கன்னா 15 to 20% எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தராங்க. இதே நார்மலாக வந்தீங்கன்னா பப்ளிக்காக வந்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மோராக நிறையா வாங்கினீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் தருவாங்க கண்டிப்பாக. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சார் ஓகேங்க சார், சேனல்லேருந்து வந்திருக்கோம். ஸோ வைத்தி சார் எங்கள் ஃப்ரெண்டு தான். நீங்கள் இங்கே முன்னாடி கூப்பிட்டு போங்க. இதுதான் பக்கம்.
கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு ஏதாவது இந்த இது மாதிரி சுகர் இருக்கிற இந்த ஜூஸ் மாதிரி ஏதாவது ஜூஸ் மாதிரி வாங்கி கொடுக்குது. சார் உங்கள் ரிவ்யூ கேட்குதாங்க சார். வந்து சொன்னாங்க இப்போ தான் வைத்தியம் சொன்னார். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ பேர்த்த நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்காக இங்கே அலர்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள் சார் அப்படியே. ஸோ நாங்கள் வந்து தாளவாடியிலேருந்து வந்திருக்கோங்க. தாளவாடி இங்கேருந்து ஒரு 140 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு மலை பிரதேசம். அங்கேருந்து எங்களோட பள்ளியிலேருந்து 50 மாணவ மாணவிகள் வந்து இங்கே வந்திருக்காங்க. அதோட 10 ஆசிரியர்களும் வந்திருக்காங்க. நாங்கள் 7 மணிக்கு காலையில் கிளம்பி 11 மணிக்கு தான் வர முடிஞ்சிச்சு. இந்த புத்தக திருவிழா பல வருடங்களாக நடந்து கூட எங்களுக்கு இதுதான் முதல் முறை வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இவ்வளோ பெரிய அரங்கு, இவ்வளோ அறிவார்ந்த நூல்கள் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக இதை மாணவர்களுக்கு வந்து அவங்கள அடுத்த இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அரங்கமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதை அமைத்து கொடுத்த தமிழ்நாடு அரசு மற்றும் மக்கள் சிந்தனை பேரவையோட தலைவர் ஐயா ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பழக்கம். கடந்த 3 வருடங்களுக்கு முன்னால் தாளவாடியில் இருந்தால் கூட ஈரோட்டிலேருந்து வந்து எங்கள் பள்ளியோட ஆண்டு விழாவிற்கு வந்து சிறப்பு செய்த பெருந்தகை அவர். இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எஸ் சார், தேங்க்யூங்க சார். எந்த ஸ்கூல்லேருந்து வரீங்க? கேசிடி ஸ்கூல்ல. கேசிடி ஸ்கூல். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் மீட் பண்ணோம். அவங்களும் ஒரு சில புக்ஸ் வாங்கியிருந்தாங்க, இந்த பயணச்சரித்திரம் அந்த மாதிரி ஒரு சில புக் வாங்கியிருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன புக் வாங்கியிருக்கீங்க? அப்படி இருக்கட்டும். என்ன புக்கு? அக்னி வாங்கியிருக்கேன். அக்னி சிறகுகள். ஸோ இந்த புக்கோட வாழ்க்கை வரலாறு சொல்கிறேன். இது அப்துல் கலாம் அவராக ஓனாக எழுதின, இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க விங்ஸ் ஆஃப் ஃபயர். ஸோ அவராக ஓனாக எழுதின இந்த புக்ஸ் தான் இந்த அக்னி சிறகுகள். ஸோ இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா இன்ஸ்பயர் ஆகிற புக்கு. அவருடைய ஸ்மால் ஏஜ்லேருந்து அவர் லைஃப் கரியரில் அவர் சக்ஸஸ் பண்ண எல்லாத்த பற்றியும் இந்த இதில் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு யார் இந்த புக்ஸை வாங்கணும்னு சொன்னது? எனக்கு என் ஃப்ரெண்ட். உங்களுக்கு யார் சொன்னது? எங்களுக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே இந்த புக்கை படிக்கணும்னு ரொம்ப ஆசை. உங்களுக்கு யார் உங்களை மோட்டிவேட் பண்ணது? யார்? எங்கள் பேரண்ட்ஸ் தான். உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணாங்க. சூப்பர். அண்ட் டீச்சர்ஸும் நிறையா புக்ஸை பற்றி சொல்லுவாங்க. ஸோ அப்துல் கலாம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் யாருன்னு தெரியுமா? யார் அவர் சொல்லுங்கள். மிசைல் மாஸ்டர். ஓகே, சூப்பர். இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. சூப்பர். ஸோ கண்டிப்பாக எல்லா ஸ்டாலையும் ரிவ்யூ பண்ணுங்கள், எல்லா புக்ஸும் வாங்கி படிக்க பாருங்கள். ஓகேவா? உங்கள் பிரின்ஸிபல் கிட்டே ரீசெண்டாக நாங்கள் பேசியிருந்தோம். அவரும் சொன்னார் தாளவாடியிலிருந்து தானே வரீங்க, 120 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், கரெக்டாக? எல்லாம் அவர் தான் சொன்னார். ஸோ கண்டிப்பாக அடுத்த புக் ஃபேர் வந்தாலும் எல்லாருமே நீங்கள் கம்பல்சரி வந்து புக்கை பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. வந்திருக்கிற கடை வந்து பார்த்தீங்கன்னா ஆலச்சுவடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன புக்ஸ் எல்லாம் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம அண்ணா வந்து சொல்லுவார் ஒவ்வொன்றா. ஆனால் என்னென்ன புக்ஸ் வந்து எல்லாருக்கும் இதாகுது. தம்பி வணக்கம். காலச்சுவடு பதிப்பகம். நான் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கேன். நம்ம ஏற்கனவே 2-3 வாரம் சந்திச்சிருக்கோம். நீ நம்மளோட பேசியிருக்க, மகிழ்ச்சி. இந்த துறையில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சி. எங்கிட்ட வந்து சீரியஸ் லிட்ரேச்சர் தான் கம்ப்ளீட்டாக காலச்சுவடு பற்றி. லிட்ரேச்சர்னா இலக்கியங்கள் வாழ்க்கை சொல்கிறது தான் இலக்கியங்கள், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வாழும் காலத்திலேயே இன்னொருத்தர் வாழ்க்கை தெரிஞ்சுக்கிற வாழ்க்கை. உதாரணத்துக்கு ஜானகிராமோட பரதேசி, தவம், அம்மா வந்தாள், ஜெயகாந்தனோட ஒரு மனிதன் ஒரு வீடு, சிலநேரங்கள் இதெல்லாம் வாசிக்க வேண்டிய புத்தகங்கள். இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன் பெரிய ஆளுமை அரசு எல்லாமே என்ன சொல்லுதுன்னா வாசியான்னு சொல்லுதுன்னா, கண்களுக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. நான் வாசிக்கும் போதே அந்த மூளையில் பதிவாயிடும். இப்போ நான் ஒருத்தர் பார்க்குறோம், சந்துரு பார்த்து 4 வருஷம் ஆச்சு, ஹாய் சந்துருன்னு பார்த்து சொன்னேன். ஏன்னா சின்ன புள்ளியாக மூளையில் பதிவாயிருக்கும். அது பார்க்கும்போது உடனே அந்த மூளை ஒர்க் பண்ணி வேகமாக வந்துடும். வாசிக்கும்போது அப்படி தான் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயம் நம்ம மைண்டில் பதிவாயிடும். பழைய விஷயங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். இப்போ மனிதனோட ஜென் உள்ளது பார்த்தியா, நம்ம கற்கால மனிதன் வந்திருக்கோம். அந்த ஜீன் தான் வெளியே வந்து சல்லிப்பயலாக வர்றது. அதான் நாராஜ் சொல்லுவான், மனிதன் மகத்தான சல்லிப்பயல். அந்த சல்லித்தனம் வெளிப்படுது. அதனால தான் இந்த மாதிரி விஷயம்லாம் வருது. ஏன் சமூகம் படின்னு சொல்லுன்னா, நல்ல விஷயங்கள் உள்வாங்கிக்குவோம். நம்ம நல்ல விஷயம் வாழும்போது சமூகம் நல்லாயிரும். அறிவார்ந்த சமூகம், மனிதநேய சமூகம் தான் முக்கியமானது. அது அந்த மாதிரி வாங்கணும்னா காலச்சுவடில் நிறைய இலக்கிய புத்தகம் வாசிக்கணும். வாசிப்பு உங்களை மேம்படுத்தும். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வாசிக்கும்போது அது கண் வழியாக மூளைக்கு பதிவாகி நல்ல விஷயம் பதிவாயிடும். அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும். நல்லது நினைக்கும் போது நல்லது நடக்குங்கிறது தான் புத்தகம் சொல்லுது. இலக்கியம் வாசிக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய புத்தகம் கிழவனும் கடலும், ஓல்டு மேன் அண்ட் சீ. இது ஆங்கிலத்தில் ஓல்டு மேன் அண்ட் சீன்னு வந்தது. சின்ன புத்தகம், நோபல் பரிசு வாங்கியிருக்குது. இதே ரெஃபர் பண்ணுறோம்.
அசோகமுத்திரனோட ஒற்றன், இதே நான் ரெஃபர் பண்ணுறேன், இது வாசிக்கலாம். அப்புறம் நம்ம அசோகமுத்திரனோட தண்ணீர், இது 1968 72 காலகட்டங்களில் சென்னையில் தண்ணி பஞ்சம் ஏற்பட்டது நடந்த விளைவை பற்றி சொல்லுது, இதே நான் ரெஃபர் பண்ணுறேன். அப்புறம் நாம் எது புனிதம் நினைக்கிறோம் அதை உடைக்குது அம்மா வந்தாள். இந்த புத்தகம் வந்து ஜானகியோட எக்ஸலண்ட் புத்தகம். இது மனிதனை சிந்திக்கவே முடியாது. இப்போ நாளடைவில் ஜானகிராமன் வந்து கடவுளாக கூட ஆக்கப்படலாம், அப்பேற்பட்ட விஷயம் இந்த படைச்சிருக்காரு ஒரு. அப்புறம் மாதுரு பாகன், இது பெருமாள் முருகனோட குழந்தைகளா தம்பதி பற்றி சொல்லுது. அதாவது கணவன் இழந்த பெண்ணை சமூகம் எப்படி பார்க்குமோ அதே மாதிரி தான் குழந்தைகளா பெண்ணை பார்க்குது. இந்த புத்தகம் அதை பற்றி பேசுது. இந்த புத்தகம் சமயத்தில் கான்ட்ரவர்சி ஆச்சு. புத்தகத்தில் விஷயமே இல்லை, இந்த புத்தகம் கான்ட்ரவர்சியாக காரணம் இந்த பள்ளி சார்ந்த கட்டுரைகள். இதுதான் அதுக்கு இந்த கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட். இது பள்ளி சார்ந்த கட்டுரைகள், அதாவது கல்வி தந்தைகளை பற்றி அவர் தொடர்ந்து எழுதிட்டு வந்தார். அதனால வந்த விளைவு அந்த புத்தகம். இதெல்லாம் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். பெருமாள் முருகனுக்கு ஏதாவது சாகித்ய இடங்கள் கொடுக்கணும்னு நினச்சா இந்த புத்தகத்தை கொடுக்கலாம். இது எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும் சொற்புனைவில் கட்டுரையாக எழுதியிருக்காரு. சிறந்த ஆய்வு, நிறைய புத்தகங்களை படித்து இந்த அவர் கட்டுரை அடிச்சிருக்காரு. எல்லாமே படிக்கணும். கட்டமாக தலைப்பு தான் வச்சிருக்காரு. அந்த தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு தில் வேணும். இது ஏற்கனவே கேட்ட வார்த்தையாக தான் இருக்குது. இப்போ எல்லாம் வீட்டில் குழாய் வந்துடுது. ரொம்ப காலத்துக்கு முன்னால் வீட்டில் குழாய் அடி தான் இருக்குது. குழாய் அடி பொம்பளை சண்டை போட்டுருப்போம், அந்த வார்த்தை இது எல்லாமே. பெருமாள் முருகன் வந்து பூக்குழி, இந்த புத்தகத்துக்குமே பஷீரோட இந்த புத்தகம் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இது ரெண்டுமே ஜாதி மடம் கடந்து திருமணத்தை பேசுது. இது 1938 எழுதப்பட்டது. இது சமயத்தில் எழுதப்பட்டது. இது ஜாதி மதம் கடந்து திருமணத்தை பேசுது. இந்த புத்தகத்தில் 2 பேர் லவ் பண்ணிட்டு ஊருக்கு போயிடுவாங்க. இந்த புத்தகத்தில் 2 பேர் லவ் பண்ணிட்டு ஊருக்குள்ள வருவாங்க. 2 வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டது, வெவ்வேறு எழுத்தாளர் எழுதப்பட்டது. ஆனால் 2 இது இங்கே கனெக்ட் ஆகுது. அதுவும் எழுத்தாளரோட இது, அது எழுத்தாளரோட சிந்தனை இந்த இடத்துல நம்ம பாராட்டணும். இந்த சமூகத்துக்காக எழுத்தாளர் பெரிய பங்களிப்பு. நம்ம எழுத்தாளரை கொண்டாட, எழுத்தை கொண்டாடணும். நம்ம மேம்பட்டுருவோம். நம்ம வாழும்போது இன்னொரு வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி தம்பி. குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். என் பேர் வந்து ஜீவானந்த். நான் வந்து பள்ளிப்பாளையத்துலேருந்து வரேன். கிட்டத்தட்ட கடைசி ஒரு 10 வருஷமாகவே வந்து நம்ம அந்த மக்கள் சிந்தனை பேரோட புத்தக கண்காட்சிக்கு வந்துகிட்டே இருக்கேன். இப்போ இந்த புத்தகங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு மக்களுக்கும் அறிவை வந்து புகட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது. சின்ன ஒரு இடத்துலேருந்து வரவங்களுக்கும் சரி, ஒரு பெரிய இடத்துல இருந்து தான் அறிவு செல்வம் எல்லாமே பெரியவங்களுக்கு தான்றதை உடச்சி ஒரு அடித்தட்டு மக்களுக்கான ஒரு புத்தக சேவையை கடந்த எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. மிகப்பெரிய நன்றி. இதனால் எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள் உருவாயிருக்காங்க. இது இன்னும் அதிகமாக இவங்க இன்னும் கொண்டு போகணுன்றதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் நமக்கு வந்து இந்த புக்ஸ் படிக்கிறது தான், இப்போ ஐயா சொன்ன மாதிரி நம்ம கண்ணு வழியாக நம்மளோட மூளைக்கு டைரக்ட் ஆகிறதுக்கு காரணமே இந்த புக்ஸ் தான். இப்போ ஒரு ஸ்டோரி யூடியூப்பில் கேட்குறதுக்கும் அந்த புக்காக லைவாக நம்ம படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம படித்தோன்னா தெளிவாக அந்த விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இதே நம்ம யூடியூப்பில் ஒரு ஸ்டோரி கேட்கும்போது அவங்க புரிஞ்சு வச்சதை நமக்கு சொல்லுவாங்க. இதே நம்ம புக்கை ஓனாக படித்தோன்னா நமக்கு அந்த நாலேஜ் நல்லா ஃபுல்லாக கெயின் ஆகும். அதுக்காக தான் புத்தகத்தை வாசிங்கன்னு சொல்கிறது. ஓகே, மேலுமே இந்த ஒரு டிசிப்ளின் வந்து எல்லாத்தையும் வந்து பெரிய இடத்துக்கு கூட்டு போகிற ஒரு பெரிய டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு கொண்டு வந்து அவங்க உண்மையாலுமே சிறந்த தலைவர். கண்டிப்பாங்க. ஓகேங்க, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். வருஷம் வாங்க. நாங்களும் பள்ளிப்பாளையம் தான். பள்ளிப்பாளையத்தில் நாங்கள் அவத்திப்பாளையம். நம்ம சேனல் கிராமத்து கிளப் நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டு தான் இருக்கோம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் பேர் சங்கர். நான் திருச்செங்கூர்லேருந்து வரேன். ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். இந்த புக்கு வந்து காலச்சுவடு பப்ளிகேஷனில் துப்பாக்கிக்கு மூளை இல்லை, எஃப்ஏ நூமான் அப்படின்றவர் போட்டிருக்காரு. இவர் மொழிபெயர்ப்பு கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. மாமூத் தாரிஸோடைய கவிதைகள்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இவருடைய இந்த தொகுப்பு 30 வருஷம் இவர் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்தப்போ அவர் பார்த்த வன்முறை கட்சிகளை கவிதை மூலிமா எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த கவிதைகள் அத்தனையுமே வன்முறை வேணாம், நீங்கள் தாக்குதல் நடத்தினாலும் சரி, இல்லை தாக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, 2 பக்கமுமே இழப்பு வந்து யாருக்கு இருக்குது, அமைதி தான் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய மாதிரி துப்பாக்கிக்கு மூளை இல்லைன்னு வச்சிருக்கிறாரு. உண்மையிலுமே துப்பாக்கிக்கு மூளை இல்லையா, அமைதி அன்பு தான் எல்லாத்துக்குமே ஒரே வழியாக இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்ல வருது. பர்சனலாக எனக்கு கொஞ்சம் பிடிச்ச புத்தகமும். சூப்பர். யார் வேணாலும் துப்பாக்கியை கையில் எடுத்தால் யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதுக்கு நான் ஒரு அமைதி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். துப்பாக்கியே தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய புத்தகம். நம்ம காட்சி படிமங்கள் இல்லாமல் வெறும் எளிமையான நடையிலேயே இந்த கவிதை தொகுப்பு இருக்குது. எல்லாருமே வாசிச்சா எளிதில் புரியக்கூடிய ஒரு கவிதை புத்தகமாக அது இருக்குது. ஓகே, ரொம்ப தேங்க்யூ. ஸோ நீங்கள் எழுதின புக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு ரிவ்யூ பண்ணோம். அந்த புக்கை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம், கண்டிப்பாக அதை பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாசிக் பப்ளிகேஷன்ஸு.
இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம வந்தங்காட்டியே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் இருக்கார், ஜோசப் விஜயனும்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தலைவர்கள் இது நாள் வரைக்கும் என்னென்ன சாதிச்சிருக்காங்க அவங்களோட புக்ஸு, தலைவர்ஸ்க்கான புக்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்தீங்கன்னா கதைங்க, ஸ்டோரிஸ் பற்றியெல்லாம் சார் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் பயிற்சி பண்ணுறது, இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் தேவையான புக்ஸ் எல்லாம் எல்லாமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ஸு, டிராயிங்ஸு எக்ஸட்ரா ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரிஸும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. எல்லாமே காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தோம்னா இந்த கிளாசிக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஸ்கூலோட புக்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கவர் பண்ணுங்க. அப்படியே முன்னாடி வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம எந்த கடையில் இருக்கோம் அப்படின்னா 6th சென்ஸ். அதாவது இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேமஸ் புக்ஸ் எல்லாமே இந்த கடையில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான புக்கு, ஒவ்வொரு டைட்டிலுமே இங்கே நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைட்டிலை பற்றியும் நான் 2 மினிட்ஸ் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சந்திர அப்படியே உள்ள வாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி இதில் படித்து லைக் பண்ண புக்கு தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ இவரோட புக்கு வந்து ரியலாகவே நல்ல மோட்டிவேஷன் புக்காக இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் பீப்புளெலாம் எப்படி நல்லா டெவலப் ஆகணும், எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கணும், எல்லாத்த பற்றியும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆப்பிள் கம்பெனியோடைய நிறுவனம் தெரியுமா, அவருடைய ஒன் ஆஃப் த ஹெட்டாக இருக்கவர் தான் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைக் பண்ணுற மாதிரி கல்பனா சாவ்லா. இவங்க வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட். ஸோ இவங்களும் நம்ம சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாகவும், உமன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேராகவும் இருக்கவங்க கல்பனா சாவ்லா. ஸோ மேம், நீங்கள் ஏதோ ஒரு புக்ஸை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு லைக் பண்ணி ஏதோ ஒரு புக்ஸு. வாழ்க வளமுடன். எனக்கு பிடிச்ச புக்கு சுஜாதா ரைட்டர், அவரோட புக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு. ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற அந்த வார்த்தையை தேடினாவே மனிதனோட 6வது அறிவு பகுத்தறிவுங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சுஜாதாவோட அந்த புக்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை தேடி தேடி நான் படிச்சுட்ருக்கேன். நன்றி. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறோம். எங்கே இருக்குன்னு அவங்க கேட்குறோம். ஆத்தர் யாருங்க? சுஜாதா, ரைட்டர் சுஜாதா. புக்கோட தலைப்புங்க ஏன், எதற்கு, எப்படி கிடைச்சாலும் சரி. அவர் தொடர்பான, ஏன்னா அவர் இறந்துட்டார்னு நினச்சி ரொம்ப நான் வருத்தப்படுறேன். ஏன்னா இன்றைக்கி இவிஎம் மிஷின் கண்டுபிடிப்பாளரே ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர்ங்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதுலேயும் சுஜாதா ரைட்டர் இறந்துட்டாரே, அவரோட எந்த புக் இருந்தாலும் பரிசாக கொடுத்தா நான் நிச்சயமாக படிப்பேன், சந்தோஷமாக படிப்பேன், மகிழ்ச்சியாக படிப்பேன். வாழ்க தமிழ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரிவ்யூ. நான் யூடியூப் சேனலில் இருந்து வந்திருக்கோம். கடை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், எந்த மாதிரி புக்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆக்சுவலி பார்த்து நான் சொல்கிறேன், நீங்களே சொல்லிவிடுங்க. எல்லாம் இந்த கோயில் பற்றிய புக்ஸ் இது. ஓகே, ஓகேங்க. இப்போ எல்லாமே வந்து 1400 ஓகே, ஓகேங்க. எல்லாம் நம்ம ரிலீஜியஸ் சம்மந்தமாக எல்லாமே இருக்குங்க. எல்லா கடவுளுடைய ஒவ்வொரு கோயிலை பற்றியும் இதில் இருக்குங்க. தஞ்சை பெரிய கோயிலோட புக் இருக்குங்களா? ஓகே, தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் 3 சேர்ந்து இருக்குது இந்த புக். ஸோ கண்டிப்பாக வாங்க, நம்ம கடைக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கோயிலை பற்றின மொத்த ஹிஸ்ட்ரியும் நமக்கு இந்த புக்கில் தெரியும். ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி படிங்க. 108 திவ்ய இந்த தரிசனம், இந்த புக்கு நல்லா படித்து பாருங்கள். கண்டிப்பாக இதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேதங்களும் நமக்கு லைன் பை லைனாகவே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கும்பகோணம் பற்றி. ஸோ கும்பகோணம் புக்கு இது வந்து 64 கோயில்கள் சேர்ந்து, அதாவது 64 டெம்பிள்ஸை பற்றியும் இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஆஸ்பெக்ட்ஸ் என்ன எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் உங்கள் பேர் சார்? சார் பேர் பார்த்திபன் சார். சார் நம்ம கிராமத்து கிளப் பசங்க யூடியூப் சேனல் இருக்குது, கிளப்பு பசங்க. ஓகேங்க சார், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கடை பற்றி ரிவ்யூ வரும். ஓகேங்க சார். நிதிஷ், நான் புக் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகி இதோட எத்தனை நாள் ஆச்சு? இதோட 10 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஆனால் இந்த புத்தக திருவிழா என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமாக இருக்குது.
ஏன்னா ஒரு சமூகத்தை அறிவு சமூகமாக மாற்றணும்னா இது மாதிரி புத்தக திருவிழாக்கள் மூலம் தான் நடத்த முடியும். அதனால தான் தமிழக அரசு இது போன்ற மக்கள் சிந்தனை பேர் கொண்ட அமைப்புகளோடு இணைந்து, பப்பாசி போன்ற அமைப்புகளோடு இணைந்து தமிழ்நாடு முழுவதும் புத்தக திருவிழாக்கள் நடத்திட்டு வராங்க. இந்த புத்தக திருவிழா என்பது வாசிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்துவது என்ற நோக்கத்திற்காக இது தொடங்கப்பட்டிருக்குது. ஆனால் இது வாசிக்கும் பழக்கம் குறைஞ்சி போச்சு, எல்லாம் செல்போனை பார்த்துக்கிட்டு குறைச்சிட்டாங்க, அதனால தகவலை பரப்புறாங்க. ஆனால் அதில் உண்மை இல்லைங்கிறத நான் மறுக்கிறோம். காரணம் என்னன்னா, இன்றைக்கு அந்த வாசகர்களை அதிகப்படுத்துவதற்கு அல்லது அந்த வாசிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இன்ன வரைக்கும் நடந்திருக்குதா அப்படின்னா கடந்த 4 ஆண்டுகளாக இல்லை. அப்போ இது ஒரு அரசே முன்முயற்சி எடுக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோமே, தமிழ்நாட்டில் இப்போ இந்த ஈரோடு மாவட்டத்தில் நடக்குது. வர 11ஆம் தேதியோட இந்த புத்தக நிகழ்ச்சி முடிய போது ஒரு தெருவுக்குள்ள போனீங்கன்னா 10 செல்போன் கடை குறைஞ்சது இருக்குது. இந்த ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 1000 செல்போன் கடைகள் இருக்கும். ஆனால் புத்தக கடைகள்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணிக்கை 10 விரலுக்குள்ள சொல்லிடலாம். ஆனால் அந்த 10 கடைகளும் புத்தகங்கள் விற்கிறதா, நவீன இலக்கியங்கள், அரசியல் சார்ந்த புத்தகங்களை விற்கிறாங்களான்னா அப்படி இல்லை. நோட்ஸும் விற்கிற புத்தக கடைகளாக தான் இருக்கு. அப்போ இன்னும் போக போனால் ஒரு 5 கடைகள் தான் நல்ல புத்தகங்கள் விற்க கடைகளாக இருக்குது. அப்போ அந்த நல்ல புத்தகம் விற்கிற கடையில் கூட எல்லா புத்தகங்களும் ஒரே நேரத்தில் கிடைக்கும்னா இல்லை. அப்போ ஒரு வாசகனுடைய தேவையை சென்னையில் ஒரு புத்தகம் வெளியிடுறாங்கன்னா மறுநாள் காலையில் இங்கே கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா தான் ஒரு அறிவு வாசிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்த முடியும். அதுக்கான முன்முயற்சிகள் இல்லை. அதனால இது போன்ற நிகழ்வுகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் திருவிழான்னு வச்சிருக்கிறோம். இந்த திருவிழா என்பது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருவாங்க, புத்தகம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்கள் குழந்தைகளோடு வந்து புத்தகங்கள் வாங்கிட்டு போகிற விளக்கத்தை நம்ம பார்க்குறோம். நாங்கள் சின்ன குழந்தைகள்லாம் இவ்வளோ புத்தகங்கள் அள்ளிட்டு போகிறாங்க. அப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ஈரோடு புத்தக திருவிழா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குது. அதே போல் தமிழ்நாடு முழுவதும் இந்த புத்தகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஏற்கனவே இருந்த அரசு இது போன்ற புத்தக திருவிழாக்கள் நடத்துவதற்கு 10 கோடி ரூபா வரைக்கும் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 5 கோடி இருந்தது. அப்புறம் எங்களை போன்ற புத்தக பதிப்பாளர்கள், இயக்கத்தை சார்ந்தவர்கள் அரசிடம் கேட்டபோது இலக்கிய நிகழ்வுகள் நடக்கிறது போது அப்போ சேர்த்து நடத்த கூட 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற புதிய அரசும் இது போன்று தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் புத்தக கண்காட்சிகள் நடத்துவதற்கான முன்முயற்சிகள் எடுக்கிற போது தான் ஒரு சமூகம் அறிவு சமூகம் மாறுவதற்கான ஒரு நிகழ்வாக மாறும். இப்போ புத்தகம்னா எல்லாமே புத்தகங்களா அப்படின்னா கதை புத்தகங்களும் மட்டுமல்ல, நவீன அரசியலை சொல்லக்கூடிய புத்தகங்கள், இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய புத்தகங்கள், இப்போ IAS IPSக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய புத்தகங்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய இப்போ ஈரோடு பக்கத்தில் இருக்க சத்தியமங்கலமோ அந்த மாதிரி பகுதியில் இருக்க பிள்ளைகளுக்கு அந்த புத்தகம் போய் சேரணும்னா இது மாதிரியான சென்டரில் இந்த மாதிரி புத்தகத்தில் நடக்கிற போதுதான் அவர்களெல்லாம் வந்து வாங்கி தங்களுடைய அறிவு திறமையும் அதை தேர்வுக்கான தயார் நிலைகளை உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த புத்தகம் வாசிப்பு என்பது குறையவில்லை, அதிகரித்திருக்கிறது. மேலும் அதிகரித்துவதற்கு என்ன செய்யலாம் என்பதை இது போன்ற அமைப்புகளில் புத்தக திருவிழா நடத்தும் மூலம் சாத்தியப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் எண்ணிக்கை விற்பனை ஆகுது, புத்தக பதிப்பாளர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த துறை வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்போ ஒரு துறை வளர்ச்சி அடைகிற போது அது வந்து வாசிக்கப்படும் குறைந்திருக்குன்னு சொல்லிட முடியாது. அது ஆய்வு செய்யாமல் மேம்போக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ புத்தகங்கள் செல்போனில் படிக்கிறதா இருந்தால் கூட அதுவும் ஏதோ ஒரு எழுத்தாளர் எழுதுகிற மூலம் தான். ஆனால் செல்போனில் படிக்கிறதை விட இந்த மாதிரி புத்தகங்களை நேரடியாக படிக்கிற அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்றது இருக்குல்ல, அது ஒரு விதமான மேஜிக். ஸோ ஒரு பட்டாம்பூச்சி எப்படி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அது மாதிரி வாசிக்கிற அனுபவம் அது வந்து கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் கிடைத்ததுனால தான் நான் ஒரு வாசகனாக இருந்ததுனால ஒரு பதிப்பாளர் நான் மாறி இருக்கேன். 130 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். இப்போ பிரின்ஸ்னு ஒரு புத்தகம் தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் தமிழில் கிடைக்கல. அப்போ அதுக்காக நான் ஒரு எழுத்தாளரை மொழிபெயர்ப்பாளரை சந்திச்சு அதை மொழிபெயர்க்க சொல்லி அதை நான் வாசிக்கிறதுக்காக ஒரு புத்தகத்தை நான் மொழியாக்கம் செய்கிறேன், அதை பதிப்பிக்க செய்கிறேன். இல்லாத ஒரு புத்தகத்தை ஒரு வாசகனாக இருக்கிறதுனால தான் அந்த புத்தகத்தை கொண்டு வர முடியுது. இப்போ உதாரணத்துக்கு கிட்லர்னு சொன்னாலே ஒரு விதமான பயத்தை உண்டாக்குற மாதிரியான சூழல் இருக்குது, ஒரு பாசிசவாதி. ஆனால் அவன் சிறையில் இருக்க போது எழுதின ஒரு புத்தகம் இருக்குது, ஹிட்லருடைய மெயின் கேம்ப். அப்ப அந்த புத்தகம் எங்கன்னா முழுமையான தமிழ்ல கிடையாது, அதை நான் பதிப்பிச்சு கொண்டு வந்தேன். 888 பக்கத்துல ஆவணமாக கொண்டு வந்திருக்கிறோம். அது மாதிரி அரிய புத்தகங்களை இது மாதிரி புத்தக கண்காட்சிகள்லாம் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வாசகர்கள் இதை பயன்படுத்திக்கணும். மற்ற கடைகளில் வாங்கும்போது டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்காது. அப்போ இந்த கண்காட்சிக்கு வந்து வாங்குற போது 10% 20% வரைக்கும் கிடைக்கிற போது அவர்கள் எந்த ஒரு நல்ல வாசகரும் டிஸ்கவுண்ட்டுக்காக வாங்குறது இல்லை. ஆனால் அந்த டிஸ்கவுண்ட் கூட கொடுக்கும்போது இன்னும் 2 புத்தகங்கள் வாங்குவாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு சேவை துறை தான், இட்ஸ் நாட் பிஸ்னஸ். வியாபாரத்துக்காக பண்றது இல்லை ஒரு பதிப்பாளர்கள். அதுக்குள்ள ஒரு சமூக எத்திக்ஸ் இருக்கு. அந்த சமூகத்தை வளர்ச்சி எடுக்கணும், இந்த சமூகத்தை முன்னேற்றணும்.
இப்போ நீர் பிரச்சனை குறித்து ஒரு பிரச்சனை வருது. இன்னைக்கு காவிரி பிரச்சனை இருக்குது, முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்குது. இதை குறித்தான புத்தகங்கள் எங்கே தேடுவீங்க? நெட்டில் தேடினீங்கன்னா நீங்கள் ஏஇ வந்துருச்சு நெட்டில் அங்கே தேடிடுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அரசு இது வரைக்கும் செய்திருக்கிற விஷயங்கள் குறித்து பதிவு பண்ணீங்கன்னா, அரசு செய்யாத ஒரு விஷயத்தை நீங்கள் அதை குறிப்பிட்டீங்கன்னா அதை தகவலை சொல்ல மாட்டேங்குது. சரிங்களா? அப்போ ஏஇ சொல்லாது, ஏன்னா அது அரசுக்கு விரோதமாக போயிடும்னு சொல்லி. அப்போ இதையெல்லாம் புத்தகங்களில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப இப்ப கீழடி ஆய்வனத்தை பார்த்தீங்கன்னா அமரத்த ராமகிருஷ்ணனுடைய ஆய்வுகள் இன்ன வரைக்கும் நமக்கு கிடைக்கல. அப்ப அந்த இதில் எங்க போய் தேடுவீங்க? ஸோ இது மாதிரி எழுத்தாளர்கள் தான் இது மாதிரி இன்னும் வரைக்கும் வரல. 982 பக்கத்துல ஆவணம், அந்த ஆவணம் இன்ன வரைக்கும் வந்திருக்குதா? வரல. இந்த கேள்வியை எங்க கேட்கப்படும்? இது மாதிரி புத்தக திருவிழாவில் புத்தக கண்காட்சியில் இருக்க புத்தகங்கள் தான் பேசும். நீங்க ஏஇலையோ வேற எந்த அறிவியல் தொழில்நுட்பத்திலேயே அது வராது, பதிவு செய்யாது, நீக்கிரும். அப்ப அறிவியல் தொழில்நுட்பத்தில் கூட உண்மைக்கு புறமான விஷயங்களை, அதாவது உண்மையான விஷயங்களை பதிவுகளோட செய்ய முடியாது, ஆனா புத்தகங்கள் பதிவு செய்ய முடியும். அதனால புத்தக திருவாளர் புத்தகங்களை வாங்கி வாசகர்கள் படிக்கிற போது ஒரு புதிய ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். அதைத்தான் எல்லாரும் செய்யணும். இது புத்தக திருவிழாக்கு எல்லாரும் வர மாதிரி எல்லாரும் இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து மற்ற திருவிழாக்கள், அந்த தீபாவளி சொன்ன மாதிரி ஒரே நாள் நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு வருஷம் ஃபுல்லா சிவகாசியில பட்டாசு தயார் பண்றாங்க ஒரு நாள் திருவிழாவுக்கு. ஆனா இது ஆண்டுதோறும் நடக்க வேண்டிய திருவிழா அந்த புத்தக திருவிழா. ஏன்னா ஒரு மனிதனை பிச்சைக்காரன்னு சொன்னா அவனுக்கு கோவம் கூட வரதில்லை, ஆனா முட்டாள்னு சொன்னா கோவம் வருது. அப்போ இந்த ஒரு அறிவு சமூகம் அவனுக்குள்ளே இருக்குது. அப்ப அதை மேம்படுத்துவதற்கு வழிகாட்டுறதுக்கு இந்த புத்தகங்கள் உதவி செய்யுது. ஆக இந்த புத்தக திருவிழா ஈரோடு புத்தக திருவிழா வெற்றிகரமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஈரோடு மக்கள் மட்டுமல்ல, கொங்கு மண்டலம் முழுவதும், ஆக தமிழ்நாடு முழுவதும் புத்தக திருவிழா நடக்கிறது. இது வளர்ச்சி பாதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆக வாசிக்க பழக்கம் குறைந்துவில்லை என்பது என்னுடைய கருத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு வாசகர்கள் 2 நாள் தான் இருக்குது. ஆகவே இந்த புத்தக திருவிழாவை பயன்படுத்தி கொண்டு ஒரு அறிவு சமூகத்திற்கான துணையாக நீங்க நிற்க வேண்டும், கை கொடுத்து எங்களோடு பயணிக்க வேண்டும் என ஒரு பதிப்பாளராக கேட்டுக்கொள்கிறேன். முன்னேற்ற பதிப்பகம் வீரபாலன். தேங்க்யூங்க சார். நன்றி. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இன்னும் 2 நாள் தான் இருக்குது. கம்பல்சரி எல்லோரும் புக்கை வாங்குங்க, நல்லா நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாங்க சார். ஃபைனலாக எல்லா ஸ்டாலுமே நம்ம ரிவ்யூ பார்த்துட்டோம். சூப்பர். அதே மாதிரி இன்னும் புக் ஃபெஸ்டிவல் நமக்கு இன்னும் முடிய வெறும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே புக் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க. அதுக்கான டைமிங் என்ன, எப்போ வரணும், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சந்திர சொல்லுவார். கேட்போம். அவர் சொன்ன மாதிரி பார்த்தாங்கன்னா 2 நாள் புக் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிடும். 11ஆம் தேதி முடிஞ்சிடும். 11ஆம் தேதி நைட் வரைக்கும் தான் புக் ஃபெஸ்டிவல் இருக்கும். அதனால் காலையில் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா புக் ஃபெஸ்டிவல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. 10ஆம் தேதி, அதாவது நாளைக்கும் 11ஆம் தேதி நாளைக்கும் மட்டும்தான் இருக்க போகுது. 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்காட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிடும். 11ஆம் தேதி மட்டும்தான், இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்குது. அதனால் அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. புக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம தேவைங்கிற புக்கு நம்ம இங்கே லோக்கலில் எங்கேயுமே கிடைக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் கிராமத்து கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக மேலும் மேலும் உங்களுக்காக நிறைய வீடியோ போடுறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். மறக்காமல் எங்கள் கிராமத்து கிளப் பசங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.